சேர்க்கலாம். அதனால இனிமை சேர்ப்பது ஆண்களா பெண்களா பேச வந்திருக்காங்க. முதலாவது பேசுவதற்காக கொங்கு தமிழ்ச்சி கவிதை வேணு வந்திருக்காங்க. இவங்க ஆண்களே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. பேசுங்கம்மா. நடுவர் அவர்களே, கோபத்துல கைக்கு கிடைச்சதை எல்லாம் தூக்கி எறிகிறவங்க எங்க பெண்கள், அந்த கோபத்தையே தூக்கி எறிகிறவங்க தான் எங்க ஆண்கள். நடுவர் அவர்களே, அதனால இல்லத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது எங்க ஆண்கள் தாங்க. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல சந்தோஷம் எப்ப சார் இருக்கும்? எப்ப இருக்கும்? வரவு கேட்க செலவு செஞ்சா குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு எந்த பொம்பளை வரவு கேட்க செலவு செய்யறாங்க சொல்லுங்க பாக்கலாம். வரவு 10,000னா 20,000 ரூபாய்க்கு செலவு செய்யறாங்க. சந்தோஷம் கட்டா இருப்பாங்க. நொந்து போயிருக்காரு. இஎம்ஐ கட்டியே நொந்துட்டாரு. ஒண்ணும் இல்லைங்க. டிவி போடுங்களேன். டிவி போட்டு ஒரு நிமிஷத்துல விளம்பரம் போடுறாங்க சார். எவனாவது ஒருத்தனாவது எங்க ஆம்பளைங்களுக்கு விளம்பரம் போடுறானா? அப்படியே போட்டாலும் ஒரு ஜட்டிக்கும் பள்ளிகளுக்கும் தான் விளம்பரம் போடுறான். ஆனா பெண்களுக்கு நகைக்கடை விளம்பரம் என்ன, சீலக்கடை விளம்பரம் என்ன, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஒன் டே ஆஃபர், ஒன் ஹார் ஆஃபர்னு இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு எங்க பொம்பளைங்க பண்ற அலப்பறைகள் இருக்குதுங்களே நடுவர் அவர்களே, தாங்க முடியறது இல்லைங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எங்க ஆண்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்றவங்க. பெருமையா இன்னொரு விஷயத்த சொல்றேன். நான் திருமணத்தின் போது படிச்சிருந்தது வெறும் எம்காம். இன்னைக்கு தமிழ் பட்டதாரியாக உருவாக்கியது என்னுடைய கணவர். இன்று முனைவராக ஆக்கிக் கொண்டிருப்பதும் என் கணவர். அப்படியாக இந்த தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எத்தனையோ பெண்களை ஒளிர வைத்துக் கொண்டு தான் அமைதியாக குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள் நடுவர் அவர்களே. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன் நடுவர் அவர்களே. நீங்க வரும்போது பச்சை பசேங்கிற கோயம்புத்தூர் பார்த்திருப்பீங்க. செடி மரம் கொடின்னு சொல்லி அருமையான பச்சை மரங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மரம் துளிர்விட்டு பச்சை பசேல் இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய வேர்கள் நடுவர் அவர்களே. அந்த வேர்கள் வெளியில் தெரிவதில்லை, பூமிக்குள் மறைந்திருக்கும். அப்படியாக அந்த வேர்கள் போல் இருப்பவர்கள் தான் எங்கள் ஆண்கள். அவங்க பெண்களை எல்லாம் துளிர வைப்பவர்கள் தான் அந்த ஆண்கள் என்று சொல்லி, எல்லாவற்றுக்கும் மேலாக சின்ன வயசுல ஆசைப்பட்டதையெல்லாம் பெரியவனாகி வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆண்கள். பெரியவனானவத்தை என்ன நினைப்பாங்க? தான் படாத எல்லாம் நான் எதையெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் தன்னுடைய மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள் நடுவர்களே. தன்னுடைய தங்கைக்காக சோலார் தங்க சுரங்கத்திற்கு வேலைக்கு போகின்றான் ஒரு ஆண்மகன். அங்க ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த சோலார் தங்க சுரங்கத்திற்கு வேலைக்கு போனா கையிழந்தால் 2 லட்சம், கால் இழந்தால் 2 லட்சம், உயிரே போய்விட்டால் 10 லட்சம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள்? அவ்வளவு கடுமையான சிரமமான வேலை என்று பொருள் நடுவர்களே. ஆனால் அவன் அதையும் சகிச்சுட்டு உள்ள போறான். எப்படியாவது கையோ விரலோ போயிருச்சுனாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடலாம். அதையும் மீறி என்னுடைய உயிர் போய்விட்டால் அதை வைத்து என்னுடைய தாயும் தந்தையும் பிழைத்துக் கொள்வார்கள். என்னுடைய தங்கைக்கு திருமணம் நல்லபடியாக ஆய்விடும் சொல்லி தன்னுடைய உயிரை துச்சமாக வைத்துக் கொண்டு தன் குடும்பத்துக்காக வாழ்கின்ற ஒவ்வொரு ஆணும் கடவுளுக்கு சமம் நடுவர்களே. கடவுளுக்கு சமம். ஆண் எப்படிப்பட்டவன் தெரியுமாங்க? அழகானவன் தான், அன்பானவன் தான். ஆனால் அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவன். சிரிக்க தெரிந்தவன் தான், ஆனால் சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவன். கரடமுரடானவன் தான், ஆனால் நடிக்க தெரியாதவன் நடுவர்களே. மொத்தத்தில் உடலுக்கு உயிர் எப்படி முக்கியமோ, படகுக்கு துடுப்பு எப்படி முக்கியமோ, வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படி முக்கியமோ, அப்படியாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு ஆண்மகனும் முக்கியம். இல்லத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் ஆண்களே 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 என்று கூறி வாய்ப்பளித்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க. நிறைய இப்படி ஆண்கள் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்படி முயற்சி பண்றாங்க, முனைவராக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டாரு. தன் வாழ்க்கையில் நடந்ததே ஒரு உதாரணமா சொல்லி எப்படி ஆண்கள் பெண்களோட முன்னேற்றத்துக்கு உதவுகிறார்கள் சொன்னாங்க. அற்புதமா பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக பெண்களே இங்கு பேசுவதற்கு சொல்லின் செல்வி